قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر صدق الله العلي العظيم. அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அடகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாதியும் சமாதானம் என்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனே அல்லாஹ். அவனையே அனைதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத்து நாளின் அடையாளங்கள் இதில் ஏராளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கு மேற்பட்ட அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் உலமாக்கள் பிரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சிறிய அடையாளங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில அடையாளங்கள் இருக்கிறது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹு தஆலா அனுப்பியது முதல் அடையாளம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நான் அனுப்பப்பட்டதும் அதே போன்று கியாமத்து நாளைக்கும் எதை போன்றென்றால் தன்னுடைய பெருவிரல்களையும் இந்த விரலையும் காட்டி சொன்னார்கள், இப்படி சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை 2951 ஹதீஸா பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டதும், நான் நபியாக அனுப்பப்பட்டதும் கியாமத்து நாளும் இப்படி என்று சொல்லி காட்டினார்கள். பெருவிரலையும் அதுக்கு பக்கத்திலே உள்ள ஆள்காட்டி விரலையும் காட்டி சொன்னார்கள். அப்படி என்றால் பெருவிரலுக்கு எவ்வளவு சமீபமாக அடுத்த விரல் இருக்கிறதோ அதே போன்று கியாமத்து நாள் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த காஃபிர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மறுக்கின்ற பொழுது அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்களை நாம் நபியாக முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதோ இருக்கிறது சந்திரன், அந்த சந்திரன் அந்த நிலா இரண்டாக பிளக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள், விரல்களினால் சைக்கினை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த சந்திரன் நிலா பிளக்குகிறது. அதிலே ஒரு பகுதி அபு குபைஸ் என்று சொல்லுகின்ற மலைக்கப்பால் பேற்றி நிற்கிறது, விளங்குகிறது, இரண்டாக பிளக்குகிறது. இதை குர்ஆன் சொல்லுகிறது, இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர், அதாவது மறுமையின் நாள், யுக முடிவு நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது, வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த காஃபிர்கள் இது ஒரு கேளிக்கையாக எடுத்து இது ஒரு சூனியம் என்பதாக
அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதையும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சூரியன் பிளந்த விடயத்தை இன்று விஞ்ஞானத்தோடு ஒப்பாக்கி பார்க்கின்ற பொழுது சயின்டிஸ்ட்மார்களுடைய கருத்து என்னவென்று தெரியுமா? சயின்ஸ்மார்களுடைய கருத்து என்னவென்று தெரியுமா? அது 1969 ஆண்டு 1969 ஆண்டு இந்த சந்திரன் பிளந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அமெரிக்காவுடைய நாசாவுடைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதை அப்படியே எல்லா பக்கத்திலேயும் அதை அழகாக புகைப்படம் எடுக்கிறார்கள். சந்திரனை புகைப்படம் எடுத்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்திலே சந்திரன் பிளந்திருப்பதை, நிலா பிளந்திருப்பதை அன்றைய காலத்திலே நாசாவுடைய, அமெரிக்காவுடைய நாசா அங்கே உறுதிப்படுத்துகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துக்கு உலகத்திலிருந்து முதலாவது மனிதர்களிலே, தற்பொழுது இருக்கின்ற மனிதர்களிலே முதலாவது விண்ணுலகத்துக்கு காலடி எடுத்து வைத்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடியவர். இவர் என்ன செய்கிறார்? அந்த சந்திரனை நாலா பக்கத்திலையும் நாலா கோணங்களிலையும் அதை புகைப்படம் எடுத்து அப்படியே பூமிக்கு அனுப்புகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அதையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அங்கே எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு அப்பிள் ஒன்றை எடுத்து, ஆப்பிள் ஒன்று எடுத்து இரண்டாக நடுவாக வெட்டினால் எப்படி பிளந்து அது மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்குமோ, இணைக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்று சந்திரன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்தை தான் அமெரிக்காவுடைய அரசால் தமிழ் உட்பட ஏனைய அதிகமான லாங்குவேஜ்கள்ல, அதிகமான மொழிகள்ல இதை அழகாக தன்னுடைய அந்த, அதாவது சொல்லுவார்கள், ரிப்போர்ட்டர் என்று சொல்லுகின்ற அமெரிக்காவுடைய ஒரு இதழ் ஒன்றிலே, மாத இதழ் ஒன்றிலே இதை அந்த கட்டத்தில் வெளியாக்கி இருந்தார்கள். சகோதரர்கள், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது கியாமத் நாளின் அடையாளம், அவர்களுடைய மௌத் கியாமத் நாளுடைய அடையாளம், மரணம் கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம், சந்திரன் பிளக்கப்பட்டது கியாமத் நாளின் அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹு தஆலா இதை பற்றி அதிகமாக குர்ஆனுடைய ஆயத்திலே கியாமத் நாளை பற்றி கேட்கிறார்கள். அது மிக சமீபத்தில் இருக்கிறது நபியே நாயகமே என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த அடையாளம் என்னவென்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தக்ஸீரு ஸவாயிக் இந்த இக்திராபி ஸாஅ. அஹ்மதுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மின் அஷராத்தி ஸாஅ ஐ துர்ஃபஅல் அஷரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது அதிகமாக இடி மின்னல்கள் ஏற்பட்டுவிடும். அஹ்மதுடைய ரிவாயத், கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது அதிகமாக இடி முழக்கங்கள் ஏற்பட்டுவிடும். இன்றைய இரவிலே மனிதன் அடுத்த நாள் கேட்பானாம், இன்றைக்கு இடி மின்னல்ல எத்தனை பேர்கள் மரணித்தார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு அதிகமான சகோதரர்கள் இந்த இடி முழக்கத்தின் காரணமாக, இடி மின்னலின் காரணமாக தன்னுடைய உயிரை விட்டு விடுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக இடி முழக்கங்கள் இந்த உலகத்தில் ஏற்படும் என்ற விடயத்தை நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்ற பொழுது நாளாந்தம் ஒவ்வொரு செய்திகளிலையும், ஒவ்வொரு நாடுகளிலையும், ஒவ்வொரு இடங்களிலையும் இடி முழக்கத்தின் மூலமாக இத்தனை பேர்கள் மின்னல் தாக்கப்பட்டு உயிரை மாய்த்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பத்திரிகைகளின் மூலமாக, செய்திகளின் மூலமாக, தொலைக்காட்சிகளின் மூலமாக, போன்களின் மூலமாக என அதிகமான நியூஸ்களை, செய்திகளை நாளுக்கு நாள் அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மின் அஷராத்தி ஸாஅத்தி துர்ஃபஅல் அஷரார் வ யூதஉல் அக்யார். கியாமத் நாளுடைய அடுத்த அடையாளம் என்று தெரியுமா? ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த விஷயத்தில முதலாவது, பாவிகள், அநியாயக்காரன் பாவியை மக்கள் அவனை கண்ணியப்படுத்துவார்கள். ஒரு பாவியாக இருக்கிறான், ஒரு மோசமானவனாக இருக்கிறான், அவனை தூக்கி அவர் நாட்டுடைய தலைவராக அல்லது நாட்டுடைய அவர்கள் மினிஸ்டர்களாக அல்லது ஒரு குடும்பத்தின் பொறுப்புதாரியாக அல்லது ஊரின் பொறுப்புதாரிகளாக அவர்கள் போடப்பட்டு விடுவார்கள். அவர்களுக்கு பயப்படுவார்கள்.
மோசமானவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், பாவத்தை செய்யக்கூடியவர்கள், ஜினாவை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்கள், களவுகளை சர்வசாதாரணமாக எடுக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகளிலையும் பெரிய பெரிய பட்டங்களில் இருந்து அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வதூபுல் அஹ்யார், கண்ணியமானவர்கள், மார்க்க அறிவுள்ளவர்கள், நல்ல புத்திசாலிகள், தக்வா உள்ளவர்கள், அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது கியாமத் நாளின் அடையாளம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளத்துல இன்னொன்று தான் லா தகூமு ஸாஅத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வருகின்ற பொழுது அடுத்தது அதிகமாக இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடிய விடயம் என்னன்னு தெரியுமா? ஹத்தா துக்ஸிரல் ஜில்சால், பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக அந்த பூமிக்கு மேலால் நடக்கும். சகோதரர்களே, இன்னைக்கு நாளுக்கு நாளாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இத்தனை இடங்கள்ல, உலகத்திலே இத்தனை இடங்கள்ல பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு எத்தனையோ கட்டிடங்கள் அங்கே சுக்குநூறாக்கப்பட்டு எத்தனையோ உயிர்கள் பறிபோய் விட்டது என்றெல்லாம் நாம் பத்திரிகைகளின் மூலமாக ஏனைய நியூஸ்களின் மூலமாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்வின் காரணமாக உயிர்கள் பறிபோகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. லா யூஷிகன்ன ஐ யுஸப்ப அலைக்கும் ஷர்ரு மினஸ் ஸமா ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் ஒரு விடயத்தை எச்சரிக்கை செய்தார்கள். மரணமே வருகின்ற பொழுது வானத்திலிருந்து கெடுதிகள் இங்கே பூமிக்கு மேலால் இறங்க ஆரம்பித்துவிடும், வானத்திலிருந்து கெடுதிகள் வர ஆரம்பித்துவிடும். இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மறுமை நாள் வருகின்ற பொழுது வானத்திலிருந்து ஷர்றுகள், கெடுதிகள் அங்கே வர ஆரம்பித்துவிடும். எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா யப்லுகல் ஃபயாஃபிய, எந்த ஃபயாஃபி என்று சொல்லுகின்ற அந்த இடங்கு வரைக்கும் வானத்திலிருந்து கெடுதிகள் வரும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஃபயாஃபி என்று சொன்னால் ஒரு பாலைவன இடம். சகோதரர்களே, அந்த ஊர்ல இருக்கின்ற பாலைவன இடம். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அது ஒரு வறண்ட ஏழைகள் நிறைந்த ஒரு இடம். அது அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம். அங்கே ஃபித்னாக்கள் வானத்திலிருந்து இறங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வானத்திலிருந்து ஃபித்னா இறங்கும் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? அங்கே சேட்டலைட்டுகள் பூட்டப்பட்டு அதிலிருந்து போன்களின் மூலமாக, கம்ப்யூட்டர்களின் மூலமாக, லேப்டாப்புகளின் மூலமாக அதிகமான பாவங்கள் அந்த இடத்துல கூட நடந்து கொண்டிருக்கும். சர்வசாதாரணமான சிட்டிகள்ல அல்ல, ஒரு பாலைவனத்துல கூட பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காரணம், வானத்திலிருந்து கெடுதிகள் இறங்குகிறது, அங்கே சேட்டலைட்டுகள் அனுப்பப்படுகிறது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பாலைவனங்களிலே பார்க்கிறோம், அங்க போனாலும் இன்டர்நெட் கவரேஜ் இருக்கிறது. சகோதரர்களே, அங்க போனாலும் வைஃபை பாவிக்க முடியும். ஏன்? காரணம், அங்கே சேட்டலைட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது, அங்கே கவரேஜ்கள் இருக்கிறது. எனவே அந்த பாவங்கள் சர்வசாதாரணமாக பாலைவன பூமிகள்ல கூட நடந்து கொண்டிருக்கும் என்ற விடயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது முஸ்னத் அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று இன்னொரு பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பூமி, இந்த உலகம் யுக முடிவு அடைகின்ற பொழுது கஸ்ரத்துன் நிசா, பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆண்களை விட பெண்களுடைய மெஜாரிட்டி, பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வகில்லத்து ரிஜால், ஆண்கள் குறைந்து வருவார்கள். வதக்ஸிரு நிசா வயகில்ல ரிஜால் ஹத்தா யகூன லி 50 இம்ரஅத்தன் அல் கய்யிமுல் வாஹித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் வரைக்கும் உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள்.
ஒரு ஆண் இருந்தால் 50 பெண்கள், 1க்கு 50 வீதம் அளவிலே பெண்களுடைய அதிகரிப்பு அதிகமாக இருக்கும். அதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முஹதீஸ்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு பெண்களுடைய அவர்களுடைய அதிகமாக இருக்கும் என்றால், ஏன் ஆண்கள் குறைந்து கொண்டு செல்வார்கள் என்றால், யுத்தம் நடக்கும், யுத்தத்தின் காரணமாக ஆண்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆண்களுடைய பிறப்பு விகிதாசாரம் குறைந்து கொண்டு போகும். மறுமையிலே நாள் வருகின்ற பொழுது சாதாரணமாக ஒவ்வொரு ஊர்லையும் அல்லது ஒவ்வொரு வைத்தியசாலையிலையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், பிறக்குகின்ற குழந்தைகளிலே 5 பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆண் குழந்தை பிறக்குகிறது. தற்பொழுது உள்ள காலத்திலே பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் கியாமத் நாள் நெருங்குகின்ற பொழுது ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற அளவிலே அதிகமாக இருப்பார்கள். இன்றைய சில மேற்கத்திய நாடுகளில் பார்க்கிறோம், சில பெண்கள் தன்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்களின் பக்கம் விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அவர்கள் பெனர் பிடிக்குகிறார்கள். 3ஓ 4ஓ நீங்கள் என்னை எத்தனை நீங்கள் 3வது மனைவியாக இருந்தாலும் சரி, 4வது மனைவியாக இருந்தாலும் சரி, என்னை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் வீதியிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பெண்களின் விகிதாசாரம் உலகத்திலே கூடிக்கொண்டு போகிறது. மறுமை நாள் வருகின்ற பொழுது ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற அடிப்படையிலே வந்துவிடும். சகோதரர்களே, இன்றைய தரவின் அடிப்படையிலே, இன்றைய உலகத்தின் தரவின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற விகிதாசாரத்திலே சில நாடுகளில் வந்துவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்மு குறைந்து கொண்டு செல்லும், ஆலிம்கள் குறைந்து கொண்டு செல்வார்கள், இல்மை உயர்த்தப்பட்டுவிடும், மடையர்கள் அதிகமாக இருப்பார்கள், உலமாக்களுடைய மௌத் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும், உலமாக்கள் அதிகமாக மௌத்தாகி கொண்டிருப்பாங்க, இல்மை தேடக்கூடிய விஷயத்தை பின்னுக்காக கொண்டிருப்பார்கள். மதரசாவிலே போட வேண்டுமா, அவர் யோசிப்பார், மதரசாவிலே போட்டு என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை வீணடிப்பதை விட நான் ஒரு பாடசாலையிலே அல்லது வேறு வேறு இடத்துக்கு அவர்களை போட்டு விட்டால், படிக்க வைத்து விட்டால் என்னுடைய பிள்ளை நல்ல நிலைமையிலே வந்துடுவான் என்று யோசிக்கின்ற அளவுக்கு இல்முடைய அறிவு குறைந்து கொண்டு போகும், குர்ஆனுடைய அறிவு குறைந்து கொண்டு போகும். மடையர்கள், அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மடையர்கள் இந்த பூமிக்கு மேலால் அதிகமாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மடையர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஜினா வெளிப்பட்டு விடும். யுக முடி வருகின்ற பொழுது, கியாமத் நாள் வருகின்ற பொழுது, யுக முடி வருகின்ற பொழுது, கியாமத் நாள் ஏற்படுகின்ற பொழுது அதிகமாக ஜினாக்கள், விபச்சாரங்கள் சும்மா சர்வசாதாரணமாக பரவி இருக்கும். சகோதரர்களே, அப்படியான ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஆணின் கையை பிடித்து இழுக்கின்ற அளவுக்கு ஜினா பரவலாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஜினாக்களுக்காக வேண்டி பெண்கள் சர்வசாதாரணமாக சுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதை எடுத்தாலும் அங்கே ஜினாவுடைய காட்சி, அது போனை எடுத்தாலும் சரி அல்லது லேப்டாப் எடுத்தாலும் சரி, வேற வேற என்ன விடயத்தை எடுத்துக் கொண்டாலும் அல்லது ஒரு தொழிலுக்கு சென்றாலும் அந்தந்த இடங்களிலே அந்தந்த கருவிகளிலே அங்கே ஜினாவின் காட்சிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கும். அது சர்வசாதாரணமாக எல்லா நவீன கருவிகளின் மூலமாகவும் அங்கே ஜினா பரவலாக இருக்கும் என்று, ஜினா பரவிக்கொண்டிருக்கும், ஜினா வெளியாகிவிடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நாங்க அபூ தாவூதுல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யூஷிகுல் உமம் அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் அக்லத்து இலா கஸ்அத்திஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் முடிவடைகின்ற பொழுது, கியாமத் நாள் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்று சொன்னால், அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அத்திஹா. விரோதிகள், இஸ்லாத்தின் விரோதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அழைப்பார்கள். வாங்க, இந்த இடத்துல முஸ்லிம் கூட்டம் இருக்கிறது, அவர்களை கொல்லுவோம் என்று அந்த யகூதிகள், நசராணிகள், இஸ்லாத்தின் விரோதிகள் அழைப்பார்கள். இந்த இடத்திலே வாருங்கள், இந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய பொருட்கள் இருக்கிறது, இந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய கடை இருக்கிறது, வாங்கி அதை கைப்பற்றுவோம், வாருங்கள் என்று அழைப்பார்கள்.
இந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய பெண்கள் இருக்கிறார்கள், அங்கே அவர்களை மானமங்கப்படுத்துவோம் என்று அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக உதாரணம் காட்டினார்கள். கமா ததா அல் அக்லத்து இலா கஸஅதிஹா, அரபிகள் சாப்பிடுகின்ற பெரிய மரம் மாதிரி ஒன்று இருக்கும் சகோதரிகளே, அதை நாங்க பார்த்திருப்போம். போன்கள்ல வெளிநாட்டுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்டது என்றால், ஒரு பெரிய ஆட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ அதுல தூக்கி வைப்பாங்க. அந்த அளவு ஒரு 4-5 அடி நீட்டமான பெரிய மரவை ஒன்று சகோதரிகளே, பெரிய சகன் உண்டு. அந்த சகனின் பக்கம் எப்படி ஒரு மனிதன் இன்னொரு சகோதரனை வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் சொல்லி கூப்பிட்டு இழுப்பதை போன்று அழைப்பதை போன்று நாளை மறுமையின் நாள் வருகின்ற பொழுது இந்த யகூதிகள் நஸ்ரானிகள் இஸ்லாத்துக்கு விரோதியாக வாழுகின்றவர்கள் மற்ற காவிர்களை கூப்பிடுவார்கள். வாங்க இந்த இடத்துக்கு போவோம், வாங்க இங்க போயிட்டு நாங்க முஸ்லிம்களுடைய பொருளை, முஸ்லிம்களுடைய பணத்தை, முஸ்லிம்களுடைய இடத்தை, முஸ்லிம்களுடைய காணி பூமியை கைப்பற்றுவோம், அவர்களை கொலை செய்வோம் என்று அதே போன்று அழைப்பார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் பல் அன்தும் கலீல் யா ரசூலுல்லாஹ், அந்த டைம்ல நாங்க மிகவும் குறைவானவர்களாக இருப்போம் முஸ்லீம்கள். அல்லாஹ்வின் தூதரே, அந்த நேரத்துல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்துல வாழுகின்றவர்கள் குறைவாகவா இருப்பார்கள் என்று கேட்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல் அன்தும் யௌமஇதின் கஸீர், அந்த அன்றைய நாளையில அந்த நேரத்துல முஸ்லீம்களாகிய நீங்க அதிகமானவர்களாக இருப்பீங்க, மற்றவர்களை விட அதிகமான சகோதரர்களாக இருப்பீர்கள், அதிகமான முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஆனால் வலாகின்னகும் உஸாஉன் கஉஸாஇ ஸைல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா நீங்க அந்த நேரத்துல எப்படி இருப்பீங்க என்று தெரியுமா? நீங்க வெள்ளத்துல அடிபட்டு வருகின்ற சருகுகளை போன்று இருப்பீங்க. அது பெரிய மலையளவு தான், மலையளவு இருக்கும் சகோதரிகளே. அந்த சருகை ஊதிவிட்டால் பறந்துவிடும், காத்தடித்து விட்டால் பறந்துவிடும், ஒரு நெருப்பு துள்ளி வைத்து விட்டால் அப்படியே பத்தி கொஞ்ச நிமிடத்துக்குள்ளே பத்தி சாம்பலாகிவிடும். அப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள், அதிகமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே கோடை இருக்கும், உங்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்காது. உங்களுடைய விடயத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களை பற்றி அந்த காஃபிர்களுடைய உள்ளத்திலே அந்த தைரியத்தை போட்டு விடுவான், உங்களுடைய உள்ளத்திலே கோழைத்தனத்தை போட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்று சொன்னால் நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க அந்த நேரத்தில் உங்களோட உள்ளத்துல வஹன் என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான ஒரு விடயம் உங்களோட உள்ளத்துல குடியிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தஹன் என்று சொன்னால் என்ன யா ரசூலுல்லாஹ், வஹன் என்று சொன்னால் என்ன யா ரசூலுல்லாஹ், அந்த வஹன் உள்ளத்துல குடியிருக்கும் என்று சொன்னீர்களே, வஹன் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ், மல் வஹன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வஹன் என்றால் என்ன சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று ஹுப்பு துன்யா, உலகத்தின் மோகம். 2வது வகராஹியத்துல் மௌத், மௌத்தின் பக்கம், மௌத்துடைய வெறுப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உலகத்தின் மோகம் முதலாவது சொன்னாங்க. உலகத்துடைய மோகத்தின் காரணமாக மாளிகைக்கு மேலால் மாளிகை கட்டி கொண்டிருப்பாரு. அவர்கிட்ட போய் சதக்கா கேட்டா, ஜக்காத் கேட்டா, என்னட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த வாகனம் இந்த வாகனம் எல்லாம் ஸ்பெஷலாக எடுப்பாரு. ஆனால் ஏழைக்கு கொடுக்கிறதுக்கு இவருடைய உள்ளத்தில் இருக்காது. ஏன்? துன்யாவுடைய மோகம் உள்ளத்தில் அதிகமாக இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த துன்யாவுடைய மோகம் இருக்கும். 2வது வகராஹியத்துல் மௌத், மௌத்துடைய வெறுப்பு இருக்கும். சஹாபாக்கள் மௌத்தை விரும்பினார்கள். மௌத் என்றால் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கிஃப்ட் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்றைய சமூகத்தில் வாழுகின்றவர்கள் மரணிப்பதை பயப்படுகிறார்கள், மௌத்தை வெறுக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த ருஸ்துமுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர் எழுதி அனுப்புனாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, நீங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய தோழர்கள் எனது சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? இவர்கள் மௌத்தை விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் எப்படி மதுவை விரும்புகிறீர்களோ அதே போன்று எனது தோழர்கள் இந்த சஹாபாக்கள் மௌத்தை விரும்பக்கூடியவர்கள் என்று கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் ருஷ்துன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு. சகோதரர்களே,
அன்புக்குரியவர்களே, இன்றைய எமது சமூகத்திலே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மௌத் என்றால் பயப்படுகிறார்கள். நானா மௌத்தாகணும், எனக்கு எப்படி வரணும் என்று பயப்படுகின்ற அளவுக்கு இன்றைய எமது முஸ்லிம் சமூகம் மாறிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படுவது, பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும். இரண்டு விடுத்தம் அது கைப்பற்றப்பட்டு விட்டது. ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலத்துல ஹிஜ்ரி 18 உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிட்டாங்க. இரண்டாவது அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த பைத்துல் முகத்தஸ் சலாஹுத்தீன் அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய இந்த இவருடைய ஆட்சி காலத்துல பைத்துல் முகத்தஸ ஹிஜ்ரி 583 இவர் கைப்பற்றினாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரெண்டு விடுத்தம் பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலேயும் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் இவருடைய காலத்திலேயும் இந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டு விட்டது. மூன்றாவது விடுத்தம் கைப்பற்றப்படும், அப்பொழுது கியாமத்து நாள் வந்துவிடும். சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொன்னாங்க, கியாமத்து நாளுடைய அடையாளத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஸ்ரத்துல் கத்ல், அதிகமாக இந்த பூமிக்கு மேலால கொலை நடக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. லா தஸ்ஹபு துன்யா ஹத்தா யஅதி அலன் நாஸ் யௌமன் லா யத்ரி அல் காதிலு ஃபீமா கதல வலா மக்தூலு ஃபீமா குதில. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகம் அழிய மாட்டாது. கொலை அதிகமாக உலகத்தில் இந்த பூமிக்கு மேலால் நடக்கும். எந்த அளவுக்கு கொலை நடக்கும் என்று சொன்னால் சகோதரர்களே, கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் இந்த மனிதனை கொலை செய்தேன். கொலை செய்யப்பட்ட மனிதனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று தெரியாது. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே, தெரியாதே. முதலாவது உலக மகா யுத்தத்துல கிட்டத்தட்ட 15 பில்லியனுக்கு மேற்பட்ட மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இரண்டாவது மகா யுத்தத்திலே 70 to 85 மில்லியன் வரங்காட்டி மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். முதலாவது உலக மகா யுத்தத்திலே கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு யுத்தங்களை பார்க்கின்ற பொழுது மில்லியன் கணக்கிலே மனிதர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்கிறேன் என்று, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று. அந்த அளவு கொலைகள் இந்த பூமிக்கு மேலால் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளத்தை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரான விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற ஜும்மாக்களிலே அந்த கியாமத்து நாளின் விடயங்களை பற்றி இன்னும் சிறிய பெரிய அடையாளங்கள் இருக்கிறது, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் கூறுவோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத்து நாளை பற்றி விளங்குவோம். மிக சமீபத்தில் இருக்கிறது, எத்தனையோ அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது. எனவே அந்த அளவுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. எனவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய்